Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். இந்த டிஷ் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர், ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்னு எந்த டைம் வேணா செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க என்ன டிஷ்ன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு பருப்படை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். யூசுவலாவே ஒரு பருப்பு வகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம இதுல பல வகையான பருப்புகள் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான ஹெல்தியான பருப்படை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்து 100 கிராம், பச்சரிசி 200 கிராம். பச்சரிசி வந்து அடைக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், ஸோ அதை 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு 50 கிராம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டா கூட போதும். அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 6 காஞ்ச மிளகாவை அதில் போட்டு ஊற வச்சு எடுத்துப்போம். ஊறின பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு அடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடை மாவில் ஆட் பண்ணுறதுக்காக 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதால இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. ஒரு சில குழந்தைங்களோ பெரியவங்களோ அடை மாதிரி சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்றி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மாவு கூட நம்ம ஆட் பண்ண ஆனியன், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லாமல் வெறுமனே அந்த அடை மாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி ஊற்றி கூட கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனாலும் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதால நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அடை மாவை ஒரு கரண்டி அளவு எடுத்து அதில் ஊற்றி அடை மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 2 minutes விட்டுடலாம். 2 minutes வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடை ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள இன்னையோட குக்கு குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குறிப்பில் 1 minute குயிக்காக ஒரு கார சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க பருப்படைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 7 பல்லு பூண்டு, அது கூட கொஞ்சமாக உப்பு, அது கூடவே ஒரு சின்ன தக்காளி, பாதி வெங்காயம் கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து எடுத்தால் 1 minute சட்னி ரெடி. இப்போ நம்ம அடையும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம செஞ்ச 1 minute சட்னி கூட சேர்த்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே யூஸ்வலாக சரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.